பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி ரோமர் 8:31. The book of Romans chapter 8 verse 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். எவைகளை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, வியாதி இருக்கு, அபமானங்கள் இருக்கு, நிந்தங்கள் இருக்கு, படுக்கையில் இருக்கிறோம். ஆமென். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய எல்லா கஷ்டங்களிலும் நம்மளை மீட்டுக்கொள்ளும்படிக்காக கர்த்தராலே முடியும். ஆமென். அந்த விசுவாசம், அந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக இந்த வேதத்தின்படி நமக்கு எதிராய் யாரும் விரோதமாய் வர முடியாது. யாரையும் விரோதமாய் வரும்படிக்கு கர்த்தர் விடமாட்டோம். நம்முடைய எல்லா வாசல்களும் வழி வாசல்களை துறந்து நம்முடைய எல்லா நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதித்து செம்மையாய் உயர வைத்து வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.